என்னைக்காவது தெரியாத கேள்வியை நீங்க விட்டுட்டு வந்திருக்கீங்களா? விட மாட்டீங்க. சும்மா எழுது. நம்மளா திருத்த போறோம்? நொறுக்கட்டு போ. தெரியாத கேள்வியை 30 பக்கம் உங்களால் எழுத முடியும். கர்ணன் குறிப்பு வரைகன்னு கேட்டிருந்தோம் மகாபாரதத்துல. ஒரு பையனுக்கு தெரியல, ஆனா அருமையா எழுதியிருந்தான். கர்ணன் மிக நல்லவன், அவன் மிக மிக நல்லவன், அவனை போன்ற ஒரு நல்லவனை நாம் எங்குமே பார்த்ததில்லை. அந்த கர்ணன் யார்? ஒரு கேள்வி கேட்கிறான். அவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. கடைசியா முடிக்கிறான், இப்படிப்பட்ட கர்ணன்கள் இந்தியாவில் பிறக்க வேண்டும், அந்த கர்ணன் புகழ் வாழ்க வளர்க. முடிச்சுட்டான். கடைசி வரைக்கும் கர்ணன் யாருன்னே சொல்லல. வெளியே வந்து பங்காளி 42 பக்கம் எழுதியிருக்கேன், பக்கத்துக்கு 2 மார்க் போடு. என்னாச்சு? 84. வேண்டாம், 1.5 போடு. அப்புறம் ஃபெயில் ஆகிட்டு எங்களை பிடிச்சி வைக்கிறது. என்னதான் எதிர்பார்க்குறாங்க? தாங்க நாங்க பக்கத்துக்கு 2000 ரூபாய் எதிர்பார்க்குறோம் இல்லையே. பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்கும். அதுலயும் சில பேர் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே கண்டுபிடிப்பான் ஃபெயில் எப்படின்னா. கண்டளவே தோற்றான் உயிர் அப்படிமாங்க. பார்த்த உடனே போ, அவ்வளவுதான். அப்புறம் உட்காந்து ஜன்னல என்ன வேண்டியது 16 தடவை தண்ணி குடிப்பாங்க. பார்த்துருக்கேன். அதுல எனக்கு ஒரு வாத்தியார் வருவார். வந்த உடனே அவர் ரொம்ப கடுமையா இருப்பார். எங்க எக்ஸாம் ஹால்ல இங்கே அவவே விட்டா அவவே அடிக்கணும். நான் முதல்ல அறந்து போனேன். அவர் என்ன சொல்றாரு, அப்புறம் தான் விளையாட்டுக்கு சொல்றாரு போட்டுக்கு, ஜாக்கிரதையா எழுதுங்கிறாரு.